இன்னைக்கு நம்ம qubits பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் qubits என்னன்னு பார்த்துருவோம். A qubit quantum bit is the basic unit of information in a quantum computer. ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரில் கியூபிட் அப்படின்றது ஒரு பேசிக் யூனிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் அப்படின்றது எப்படி பேசிக் யூனிட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டரில் கியூபிட் அப்படின்றது தான் பேசிக்கான யூனிட். Unlike a classical bit which can be either 0 or 1, a qubit can exist in both states simultaneously due to superposition. நம்மளோட கிளாசிக்கல் பிட் பார்த்தோம் அப்படின்னா எய்தர் 0வாக இருக்கும் இல்லைனா 1ஆக இருக்கும். ரெண்டில் ஏதாவது 1ஆ மட்டும்தான் இருக்க முடியும். அதே நம்மளோட கியூபிட் அப்படின்னா 0வாகவும் இருக்கும் 1ஆகவும் இருக்கும். இது ரெண்டாலையுமே ஒரே நேரத்தில் இருக்க முடியுன்றனால இதை தான் நம்ம இந்த மாதிரி பொசிஷன் எதுனால பண்ண முடியுதுன்னு கேட்டால் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால பண்ண முடியுது. இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா get psi is equal to alpha get 0 plus beta get 1 இந்த மாதிரி இருக்கிறத நம்ம get vector அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்குள்ளே 0 போட்டோம் அப்படின்னா அதை get 0, 1 போட்டால் get 1, psi போட்டிருக்கனால get psi. ஸோ இந்த மாதிரி சிம்பிளை வந்து நம்ம psi அப்படின்னு சொல்லுவோம். Qubits help quantum computers perform calculations much faster for certain complex problems. Qubits வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒரு சில கால்குலேஷன்ஸை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்கும். மெயினாக அந்த கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதெல்லாம் நம்மளால் சீக்கிரமே பண்ண முடியும். அதுக்கு மெயின் ரீசன் Qubits தான். தேங்க்யூ.